எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா புல் அண்ட் பியர் பவர். ஸோ புல் அண்ட் பியர் பவர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அந்த புல் அண்ட் பியர் பவர் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் இருக்கா? அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ரெட் ட்ரேடர் ப்ரெஷர் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதையும் என்னன்னு பார்ப்போம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த இண்டிகேட்டரை எப்படி ஸ்ட்ராட்டஜியாக கன்வெர்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இதான் நம்ம மூணு மேஜர் கண்டென்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஏன் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செலக்டிங் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இன் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸ் நான் எடுத்து நான் இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ராம் அப்படின்ற ஒரு நண்பர், அப்புறம் கார்த்திகை செல்வின்னு ஒரு மேடம். ரெண்டு பேரும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்ப்போம். ராம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்ப்போம். அந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன். அதாவது எனக்கும் அது தெரியாது. நானும் அதை 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 நான் விஷுவலைஸ் பண்ணல. அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிற பாருங்க. அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஃபிட் இவ்வளோ, ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் இவ்வளோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதில். பட் அந்த அந்த மொத்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டிக்கு, அதாவது ஒரு ஷேருக்கு தான் அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு குவான்டிட்டி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லையா? நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணும்போது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டில் பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டிஸ் இருக்கும். 50, அதாவது ஒரு லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 50. ஸோ நம்ம என்ன ப்ராஃபிட் வந்திருக்கோ அது 50ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் அவர் சொல்கிறது. அது கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது ரொம்ப கரெக்ட் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை காமிக்கிறேன் என்னென்னு. இப்போது நேரம் வந்து நீங்கள் நான் இப்போ ட்ரேடிங் வியூவில் போகிறேன். இப்போ ட்ரேடிங் வியூவில் போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் நான் லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 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 இண்டிகேட்டர் நான் லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் லெட்ஸ் சே இந்த ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜி நான் வந்து நான் லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய டீட்டெயில்ஸ் பாருங்கள். அது வந்து நெட் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது, எவ்வளோ ட்ரேடு, 76 ட்ரேடு, ஆவரேஜ் ட்ரேடு பார்த்தீங்கன்னா ₹8 வந்திருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? ஸோ இப்போ இது என்னென்ன ஆவரேஜ் ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரேடுக்கு, அதாவது 76 ட்ரேடில் ஒரு ட்ரேடு வந்து ₹8 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அவர் ராம் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து, அதாவது எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் சின்ஸ் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணுறதுனால, நிஃப்டி 50ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுனால அது வந்து லாட் சைஸ் தான். ஒரு மினிமம் லாட் 50 லாட்ஸ். அப்போ நம்ம ₹8 சொல்லக்கூடாது, 8 × 50, 8 to 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? ₹400 ஆச்சு. ஸோ அப்போ ஆவரேஜ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த 76ல் ஒரு ட்ரேடில் ₹400 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ராம் சார் சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் சொல்கிறாரு. என்னென்னா வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் ஒரு 3 ஸ்டெப்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அந்த நாளுடைய புல் பவர் எப்படி இருக்குது, பியர் பவர் எப்படி இருக்குது, அதாவது அது ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்கா, பியரிஷாக இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி 30 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில்லையோ அதை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதோ, நம்ம என்ன பொசிஷனோ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி 30 மினிட்ஸ்க்கோ எவ்ரி 50 மினிட்ஸ்க்கோ நம்ம என்ன பண்ணணும்னா புல் பவர் எப்படி இருக்குது, பியர் பவர் எப்படி இருக்குன்றதை நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. இந்த 3 விஷயத்தையும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் லாஸை விட, அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக தோணுச்சு. அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, புல் அண்ட் பியர் பவருக்கு வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஸோ நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஏதாவது நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா, அவர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, RedK Trader Pressure Index அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இண்டிகேட்டரை வந்து நான் இப்போது இந்த வீடியோக்கு நான் எடுத்திருக்கேன் நம்மளுடைய எக்ஸாம்பிளுக்காக. சரிங்களா? இது நல்ல ஒரு இண்டிகேட்டர் தான். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த இண்டிகேட்டர். அதே மாதிரி கார்த்திகை செல்வி அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்கன்னா, புல் அண்ட் பியர் பவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ புல் பவர்னா என்ன, பியர் பவர்னா என்ன? புல் பவர்னா என்னன்னா,
பையர்ஸோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, செல்லர்ஸோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்ற கண்டுபிடிக்கிறது தான் புல் பவரும் பியர் பவரும். இப்போ பையர்ஸோடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்து செல்லர்ஸோடைய ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது புல் பவர். செல்லர்ஸோடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்து பையர்ஸோடைய ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பியர் பவர். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுதான் புல் பவருக்கும் பியர் பவருக்கும் உள்ள வித்தியாசம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த கரண்ட் ப்ரைஸையும் ப்ரீவியஸ் ப்ரைஸையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது அந்த கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சு, அதாவது அந்த பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா புல்ஸ் ஆர் வின்னிங், அதாவது புல் தான் புல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இதே இது நம்ம ரிவர்ஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கரண்ட் ப்ரைஸ் இஸ் லோவர் தேன் அ ப்ரீவியஸ் ஒன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இது வந்து பியர் ட்ரெண்ட் அப்படின்றாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலான்னா உங்களுடைய கரண்ட் கேண்டில் இப்போ வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரண்ட் கேண்டிலோடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு மைனஸ் எக்ஸ் அந்த அந்த டைமில் வந்து இஎம்ஏ எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு புல் பவர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் பியர் பவருக்கும் அந்த கரண்ட் கேண்டோடைய லோவஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நம்ம எடுத்துட்டு அதோட நம்ம இஎம்ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது பியர் பவர். ஸோ இதை வச்சு நம்ம புல்லையும் பியர் பவரையும் கால்குலேட் பண்ணிடலாம். பட் நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா டிபிஐ, அதாவது டிபி ஆமாம் ட்ரேடர் ப்ரெஷர் இண்டெக்ஸ், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது ரெட்கே ட்ரேடர் ப்ரெஷர் இண்டெக்ஸ் டிபிஎக்ஸ் வெர்ஷன் 1.0 அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது ட்ரேடிங் வியூவில். அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் அந்த இண்டிகேட்டர். நான் வந்து அந்த இண்டிகேட்டருடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து அந்த அந்த இண்டிகேட்டருடைய வெப்சைட்லேயே இருக்குது, நம்ம வந்து அந்த லிங்க்லேயே இருக்குது. நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். க்ரீன் ஏரியா இருக்குது, ரெட் ஏரியா இருக்குது, அப்புறம் இந்த ஒயிட் லைன் இருக்குல்ல அது இருக்குது, அப்புறம் நடுவில் வந்து உங்களுக்கு இந்த டாமினன்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க, இந்த லைன் இருக்குது. சரிங்களா? இந்த க்ரீன் ஏரியா பார்த்தீங்கன்னா இது ரெப்ரசன்டேஷன் தான் புல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு காமிக்கிறாங்க. ஏன்னா க்ரீன் ஏரியா தான் அதிகமாக இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து புல் ப்ரெஷர் வந்து லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து புல் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ புல்லி ட்ரெண்ட் இது இந்த 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 ஏரியா. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இப்போ ரெட் ஏரியா வந்து இட் ரெப்ரசன்ஸ் பியர் ப்ரெஷர். பார்த்தீங்களா? இது வந்து அதிகமாக இருக்கனால இது வந்து பியர் ப்ரெஷர்ன்றாங்க. ஸோ இது புல் ப்ரெஷரு, இது புல் ப்ரெஷரு, இது பியர் ப்ரெஷரு அப்படின்றாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், புல் க்ரீன் ஏரியாவும் இல்லை, ரெட் ஏரியாவும் இல்லை, ரெண்டு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இட் ரெப்ரசன்ஸ் வாட் என்னதுன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டுன்றாங்க. இது வந்து நோ இன்ட்ரெஸ்ட்டு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ இதை வச்சு நம்ம பியர் பவர் என்ன புல் பவர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒயிட் பார்ட்டை நம்ம வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த ஒயிட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, புல் ப்ரெஷர் மைனஸ் பியர் ப்ரெஷர். இதுதான் வந்து இந்த ஒயிட் லைன். இந்த ஒயிட் லைன் வந்து இந்த டாமினன்ஸ் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா புல் ப்ரெஷர்னு சொல்லிடலாம். இந்த டாமினன்ஸ் லெவலுக்கு கீழே இந்த ஒயிட் லைன் இருந்துச்சுன்னா வந்து பியர் பவர்னு சொல்லிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த புல் அண்ட் பியர் பவர் வந்து நான் இதாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எதாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா இண்டிகேட்டர், அதாவது ஸ்ட்ராட்டஜியை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோடு, அந்த பைன் ஸ்கிரிப்ட் கோடு எங்கே இருக்குன்னா நம்ம அருண் சிஸ்டம்ஸில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலான்னா நீங்கள் அருண் சிஸ்டம்ஸ் வெப்சைட்டில் போங்க. வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டீங்கல்ல. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக என்ன ட்ரேடிங் வியூவில் போயிட்டு ஸோ நீங்கள் இந்த பைன் எடிட்டர் போயிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பைன் எடிட்டர் போய்க்கோங்க. போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆட் டு சார்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ இந்த சார்ட்டில் வந்துருச்சா. ஸோ இப்படி சார்ட்டில் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஏரியா க்ரீன் ஏரியா எல்லாம் காமிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட்டிங்ஸ் போயிட்டு இந்த ப்ரீ ஸ்மூத்திங்கும் இந்த ப்ரெஷர் சிக்னல் லைனையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு பை செல் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அந்த புல் பவராக இருக்கா பியர் பவராக இருக்கா அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போனேன். இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டரில் போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கேண்டலுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து 7,751 ரூபா. ஸோ 1326 ட்ரேட்ஸ் இருக்குது. அந்த ட்ரேடில் வந்து
ப்ராஃபிட்டபிள் பர்சன்டேஜ் 32% இருக்குது. ஆவரேஜ் ரேட் 5 ரூபா இருக்குது, 5 ருபீஸ். ஸோ ஃபைன், வெல் அண்ட் குட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 45 மினிட்ஸ் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சு. 1 ஹவர் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. 31% தான் இருக்குது. ஸோ இது வந்து 15 மினிட்ஸில் போட்டு பாருங்கள். போட்டும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, 31% தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கம்மியாகிடுச்சு 15 மினிட்ஸில். ஐ திங்க் 15 மினிட்ஸ் நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுடைய அழகா பை செல் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ட்ராட்டஜி, இங்கே இண்டிகேட்டர்னு இருக்கும் இந்த கோடில், அதை ஸ்ட்ராட்டஜின்னு மாற்றிட்டேன். அப்புறம் கடைசியாக இந்த பை செல்லோடைய இண்டிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. வேறு பெருசாக வேறு ஒன்றும் பண்ணல இதில். அப்படியே அதே கோடு தான். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் டு சார்ட் பப்ளிஷ் பண்ணிடக்கூடாது. பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட்டே வந்து இது பண்ணிவிடுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அதனால் ஆட் டு சார்ட் கொடுக்கணும். உங்களுடைய ப்ரைவேட்டாக உங்களுடைய விண்டோவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிஷ் பண்ணிடாதீங்க, இதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதான் புல் அண்ட் பியர் பவர், ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. எனக்கும் ரொம்ப லேர்னிங்காக இருந்துச்சு. முக்கியமாக இந்த வீடியோக்கு வந்து ராம் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவருடைய கமெண்ட்ஸ்னால தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும், அந்த இண்டிகேட்டர் நேமை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கமெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு நான் அந்த இண்டிகேட்டர் எடுத்து நான் ஸ்ட்ராட்டஜியை கன்வெர்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நன்றி. கொஞ்சம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள்ட்டையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நன்றி மக்களே.